ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஏர் கம்ப்ரஸர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளான மெத்தடில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம எப்படி மேக் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி சிரஞ்சி தேவைப்படும். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட பெருசாக இருந்தாலும் பெட்டராக தான் இருக்கும். அப்புறம் 12 வோல்ட்டில் ரெண்டாவது மாதிரி கியர் மோட்டர் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெருசாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பைசைக்கிள் வால்வு 2 தேவைப்படும். அதில் இருக்க அந்த ரப்பர் தேவைப்படாது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம மோட்டர் லாக் பண்ணுவோம். அப்புறம் ஒரு உட்டன் பீஸு. இதுக்கு மேலே தான் நம்ம ஃப்ரேமாக யூஸ் பண்ணி இதுக்கு மேலே தான் வைக்க போகிறோம். இப்போது சிரஞ்சியில் நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா நீங்கள் பெரிய சிரஞ்சியாக வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். இதோட மேல் பகுதியில் ஒரு ஹோலு, அப்புறம் இதோட சைடில் நான் போடுற மாதிரியே நீங்கள் 2 ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து பைசைக்கிள் வால்வ்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பைசைக்கிள் வால்வ்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வால்வை அந்த த்ரெட்டு மேலே இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வால்வு வந்து த்ரெட்டு உள்ளே இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். நல்ல ஒரு ஏர் பம்ப் மாதிரியே ஒர்க் ஆகும். இந்த சிரஞ்சில் நம்ம ஊசி கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த நீடில் மாதிரி இருக்கிறதுல க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த வால்வு இருக்க இடத்துல சுற்றிலுமே நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் ஏர் லீக்கேஜ் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா நீட்டாக ஒர்க் ஆகும். இந்த மேலே இருக்க வால்வு தான் நமக்கு இன்புட்டு. அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறது வந்து அவுட்புட்டு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏர் வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டிங்கன்னா எந்த ஏர் லீக்கேஜுமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த சிரஞ்சில் இருக்க அந்த ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஏர் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. இதுதான் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இதை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். இந்த சிரஞ்சில் இருக்க ஹேண்டில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பிவிசி பிப்பில் ஒரு பிஸ்டன் மாதிரி மேக் பண்ணி எடுத்துருக்கோம். இது எப்படி மேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்க கம்பி எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு கம்பி வச்சு 2 சைடும் அசையாமல் இருக்கிற மாதிரி ஈக்குவலாக ரீஃபில் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே இங்கேயும் ஆடுற மாதிரி நம்ம மேக் பண்ணி எடுத்துருக்கோம். இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிரஞ்சிலையுமே அந்த பிவிசி பைப்லையும் ஹோல் போட்டு எடுத்துருக்கோம். இது 2யும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இதில் வந்து நம்ம காப்பர் ஒயர் இல்லைனா கெட்டு கம்பி ஏதாவது வச்சு கட்டிக்கலாம். இதை கட்டுறதுக்கு நான் இப்போ காப்பர் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒயருக்குள்ளே இருக்க அந்த ஸ்லீவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் காப்பர் ஒயர் அந்த மாதிரி முறுக்கி எடுத்துகிட்டு இதை வச்சு தான் கட்ட போகிறோம். இதே மாதிரி 4 எட்ஜ்லையுமே கட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம நீட்டாக கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 சைடும் நம்ம நல்லா முறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதுக்கு மேலே க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபெவிக்விக் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த எட்ஜஸை ஃபுல்லாக இந்த மாதிரி மடக்கி விட்டிங்கன்னா நீட்டாகவே இருக்கும். இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகணும். இது வந்து மேலே எங்கேயும் அசையணும். அந்த கம்பியை வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு உட்டன் பீஸ் எடுத்துருக்கேன். இந்த உட்டன் பீஸில் தான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். இதை ஃபிக்ஸ் இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கியர் மோட்டரில் இந்த மாதிரி பிவிசி பைப்பை இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி அதில் ஒரு ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹைட்டு தேவைங்கிறதுக்காக ஒரு பழைய மோட்டர்லேருந்து அதோட மெட்டல் பாடி மட்டும் நான் எடுத்து அதை இதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணால் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காக தான் நம்ம இதுக்கு மேலே ஒரு கிளிப்பும் ஆட் பண்ண போகிறோம். கிளிப்பு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஆணி வச்சு இதில் டைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்க்ரூ கூட வச்சு டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பிஸ்டனை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது பேக் சைடில் கலப்பு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு காப்பர் ஒயர் அதில் சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாகவே இருக்கும். இந்த பிஸ்டன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகிறதுனால நமக்கு வந்து ஏர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த வால்வு வழியாக எடுத்துக்கலாம். இதை எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ண வைக்க போகிறோம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிசி மோட்டரில் நம்ம இது கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 12 வோல்ட் மோட்ரு. இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நான் பேட்டரி வச்சு செக் பண்ணி காட்டுறேன். நல்லா ஸ்லோவாக சுற்றுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பவர்ஃபுல்லான ஏர் கம்ப்ரெசர் கிடைக்கும். நம்ம இதில் 12 வோல்ட் கியர் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பைக் பேட்டரியிலே இதை ரன் பண்ணி பைக் கூட ஏர் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அவுட்புட் வால்வில் ஒரு ஹோஸ் கனெக்ட் பண்ணி பைக்கோட அந்த பின் கனெக்ட் பண்ணோம்னா சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நான் சோலார் பேனல் மூலமாக ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.